ஹலோ கைஸ், வெல்கம் டு அபி பைக் ரைட். நாங்கள் நாகலாபுரம் போகலான்ட்டு வீக்கெண்டு போனோம். அங்கே எங்களை அலோவ் பண்ணவே இல்லை. அதை ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக மாற்றிட்டாங்க. லாஸ்ட் இயர் யாரோ இறந்துட்டாங்க, பசங்க வந்தாங்க இறந்துட்டாங்க அப்படின்ட்டு அலோவ் பண்ணவே இல்லை. அதனால் நாங்கள் போனதே வேஸ்ட் ஆகிடுச்சு. ஹாஃப் டே வேஸ்ட் பண்ணிட்டோம். இனிமேவும் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்தாலும் வேஸ்ட்டு. நாங்கள் வந்து செம்ம டயர்ட் ஆகிட்டோம். ரோடு கேவலமாக இருந்தது. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் மூலக்கோணா ஃபால்ஸுக்கு போகலான்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் மூலக்கோணா ஃபால்ஸு போகிற வழி சூப்பராக இருந்தது. போகிற வழியில் மாந்தோப்புலாம் இருந்தது. மாங்காயெல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் ரிட்டன் வரும்போது வாங்கலான்ட்டு போயிட்டோம். அப்புறம் கிட்ட போனோடனே ஃபால்ஸ் கிட்ட போனோடனே எங்களை பேக்லாம் செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு டிக்கெட் எடுக்கலை. டிக்கெட் கிடையாதுங்க ஆக்சுவலாக சொல்ல போனாக்கா. அடுத்தது நாங்கள் ஃபால்ஸ் கிட்ட நாங்கள் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து போனோம். சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும்னு நினச்சி போனோம். கடைசியில் பார்த்தா படுகை கேவலமாக இருந்தது. அந்த கன்றாவை நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ மழை இல்லாதனால இந்த இடம் இப்படி இருக்குது. எல்லோரும் ஒரே இடத்துல குளிக்கிறாங்க. அந்த தண்ணியும் அப்படியே தேங்கி நிற்கிது, போகவே மாட்டுது. க்ளீனும் பண்ணலை. ஸோ நீங்கள் வரதா இருந்தால் மழை டைமில் வாங்க. அப்போ தான் இங்கே தண்ணி நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தண்ணி க்ளீனாக இருக்கும். அப்புறம் நாங்கள் இங்கே குளிக்கலை. அப்புறம் மேலே கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு குளிக்கலான்ட்டு மேலே போனோம். அப்புறம் கொஞ்சம் போக போக பார்த்தோன்னா தண்ணி நல்லா வந்தது. ஆனால் செம க்ரௌடாக இருந்தது கீழே. அப்புறம் நாங்கள் மேலே போயிட்டு ஒரு நல்ல ஸ்பாட்டில் நல்லா குளித்தோம். ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம். எதுவும் வாங்கிட்டு வரல சாப்பிட்றதுக்கு. இங்கேயும் எதுவும் கிடைக்கல. நீங்கள் வரீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சாப்பிட எதுனா எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் அது மாதிரி பெரியவங்க வந்தீங்கன்னாக்கா வயசானவங்களாம் ஏற முடியாது, மேலே ஏற முடியாது. அதனால் கீழே குளிக்கிறதே பெட்டராக இருக்கும். நாங்கள் பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது மாந்தோப்பில் வண்டியை நிறுத்தினோம். அங்கே உள்ளே போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். சூப்பராக இருந்தது. நிறையா மாங்காய் காய்ச்சி இருந்தது. ஒட்டு மாங்காய் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து பங்கனப்பள்ளி வச்சுருந்தாங்க. மாங்காவும் சேல் பண்ணாங்க. நாங்கள் வாங்கலை, ஏன்னா பச்சையாக இருந்தது. ஒட்டு மாங்காய் வந்து 10 ரூபா சொன்னாங்க பீஸு. பங்கனப்பள்ளி கிலோ 30 ரூபா சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பஜ்ஜி போண்டா கடை இருந்தது. நிறைய கூட்டமாக இருந்தது. அப்புறம் அங்கே வண்டி நிறுத்திட்டு அங்கே சாப்பிட்டோம். நாங்கள் செம காரமாக சூப்பராக செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம்.